இந்திய இனிப்பு வகைகளில் முக்கிய இடம் பிடிக்கிறது காஜு கத்லி. இந்த காஜு கத்லியோட வெளிப்பக்கம் இருக்க ஜிகினா இல்லது வெள்ளித்தூள் போன்ற மினுமினுப்புக்கு காரணம் என்ன? அது எங்கேருந்து வருது, எதிலிருந்து வருது, உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு இன்றைய காற்றின் தூரிகையில் காணொலியில் காணப்போகிறோம். தங்கம் அல்லது வெள்ளி போன்ற உலோகங்கள்லேருந்து செய்யப்படுற இந்த மிக மெல்லிய தாளுக்கு வர்க்கு, வராக்கு, வார்க்கு அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. தெற்காசிய உணவுப் பொருள்களில் தான் இவைகள் அதிகம் இடம்பெறுது. இது சாப்பிட ஏற்றது தான், ஆனாலும் இதுக்குன்னு தனிச்சுவை கிடையாது. பசுமாடு அல்லது காளை மாடுகளுடைய குடல் பகுதிகள், குடல் குழாய் போன்றவை கசாப்பு கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கப்படுது. உடனுக்குடனே இவை சுத்தம் செய்யப்பட்டு செவ்வக வடிவத்திலையோ அல்லது சதுர வடிவத்திலையோ துண்டு துண்டாக கத்திரிக்கப்பட்டு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கப்பட்டு புத்தக வடிவத்தில் உருவாக்கப்படுது. இவற்றிற்கு இடையில தான் வெள்ளி துண்டுகள் அல்லது வெள்ளி துணுக்குகள், தங்க துணுக்குகள் வைக்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும், அதாவது இந்த குடல் துண்டுகள், இடையில் உள்ள இந்த மெல்லிய வெள்ளி பாலங்கள், இதை கொண்ட அமைப்பு ஒரு தோல் பைக்குள்ளே வைக்கப்படுது. அந்த தோல் பையும் பசு அல்லது கண்ணுக்குட்டியுடைய தோலாலான பை தான். இந்த தோல் பைக்கு மேலே சுத்தியலால் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. 8 மணி நேரம் தொடர்ந்து சுத்தியலால் அடிக்கப்பட்ட பிறகு தான் மென்மையான ஒரு வெள்ளி படலம் கிடைக்குது. இது 1 மைக்ரோமீட்டருக்கு குறைவான தடிமனில் இருக்கும். 0.2லேருந்து 0.8 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த குடல் தோல் புத்தகம் புதுசாக இருந்தால் தான் சுத்தியலடியை நல்லா தாங்கும். பழைய தோலாக இருந்தால் வெறப்பாயிரும், தொடர்ந்த சுத்தியலடியை தாங்காமல் முறிஞ்சுக்கிறோம். தேவையான தடிமனில் வெள்ளி படலம் கிடச்சிட்டா குடல் துண்டுகளுக்கு இடையிலேருந்து கவனமாக பிரித்தெடுத்து காகித தாள்களுக்கு இடையில வைக்கப்பட்டு அது இனிப்பு கடைக்காரங்களுக்கு விற்கப்படுது. 170 வெள்ளித்தாள்களுடைய விலை ஏறத்தாழ 300 வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 170 தாள்கள் கொண்ட இந்த குடல் புத்தகத்துக்கு 3 பசுக்களுடைய குடல் நாளங்கள் தேவைப்படுது. 1 கிலோ ஸ்வீட்டுக்கு 4 வெள்ளி அல்லது தங்க ஃபாயில்களை, தங்க படலங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த குடல் பகுதிகளுக்கு பதிலாக பாலியஸ்டர் ஷீட்டுகளை கூட பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வெள்ளி படலத்தால் சுத்தியல் அடியால் பாலியஸ்டரில் நல்லா படிஞ்சுக்கிறோம். அதனால் எளிதில் உருத்தி எடுக்க முடியாது. சரி, ஏன் வெள்ளி படலத்தை இனிப்புகளில் பயன்படுத்துகிறாங்க? முக்கியமான காரணம், ஸ்வீட்டில் உள்ள ஈரப்பதம் ஆவி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஈரப்பதம் போயிடுச்சுன்னா ஸ்வீட்டு நொறுங்கி போயிடும். 2வது, ஸ்வீட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. 3வது, தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம் இதெல்லாம் சாப்பிட்டா உடல் ஜொலிக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழைய நம்பிக்கை. பார்க்க அழகாக இருக்கிறதுனால கடைக்கு வர்றவங்கள வாங்க தூண்டுற மாதிரி இருக்கும் இந்த வெள்ளி தங்கத்தாள்கள். பணக்காரங்க, அந்தஸ்து படைத்தவங்க இதை வாங்குறதையே தன்னுடைய அந்தஸ்தாக நினைக்கிறதும் உண்டு. இந்த சில்வர் படலம் அசலா போலியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கை விரல்களால் வெள்ளி படலத்தை அழுத்தி துடைக்கணும். கையில் பிசு பிசுன்னு ஒட்டுனா அது அலுமினிய கலப்படம். கையில் தேய்ச்சா மறைஞ்சிட்டா அது தூய்மையான வெள்ளி. ஒரு துண்டு காஜு கத்திலியை எடுத்து உடச்சி தீயில காட்டணும். வெள்ளி சுருண்டு வந்தால் அது உண்மையான வெள்ளி. முழுதும் எரிஞ்சு கரிச்சாம்பல் நிறம் பூத்துட்டா அது அலுமினிய கலப்பு. உணவு தரம் உள்ள கால்சியம் பவுடர் பூசப்பட்ட ஜெர்மன் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற பாலியஸ்டர் ஷீட்டுகள் தற்பொழுது பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுது. இருந்தாலும் பாரம்பரிய முறையில் ஸ்வீட் தயாரிக்கிறவங்க இப்பொழுதும் பழைய முறையிலே தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உணவாக பயன்படுற தங்கத்தாள் படலத்தில் 90% தங்கம், அதாவது 21.6 கேரட் தங்கம் போதுமானது. ஆனால் உணவு தர வெள்ளியானது 99.5% பியூர் வெள்ளியாக இருக்கணும். அதனால் இதில் பியூர் வெள்ளி பயன்படுத்தப்படுது. அது உடலுக்கு நல்லது. அளவாக பயன்படுத்துவோம், வளமாக வாழ்வோம்.